அந்த ஆதி அந்த அளவுக்கு போய் சொல்லி அவளை ஏமாத்தி வச்சிருக்கான். என்ன பத்தி தப்பான ஒரு பிம்பத்தை அவகிட்ட கிரியேட் பண்ணிட்டான். அவ கண்ணுக்கு இப்போ நான் தான் தப்பானவனு தெரியுறேன். மேடம், நீங்க கூட சொன்னீங்கல்ல, ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலனா கூட அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுதான் உண்மையான காதல்னு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மேடம். அவ என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, ஆனா அவ நல்லா இருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். அது மட்டும்தான் இப்ப எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஆதி அவ லைஃபையே அழிச்சிருவா மேடம். சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படக்கூடாது. அவ வாழ்க்கையை காப்பாத்தான் நான் போராடுறேன். போராடி தோத்து நிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காம் டவுன், அழாத. நீ சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஜீவா. ஆனா அந்த ஆதி மீனாட்சிக்கு சரியானவன் இல்லைன்னு எனக்கு தோணுது. எவன் ஒருத்த தான் விரும்பின பொண்ணுக்காக கண்ணீர் சிந்துறானோ அவன் கண்டிப்பா அவளை நல்லா பாத்துப்பான்னு நான் நம்புறேன். இப்ப கூட நான் உன்னை நம்பல, ஆனா உன் கண்ணீரை நம்புறேன். என்ன புரிஞ்சுட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இத தடுக்க நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கு மேல என்ன மேடம் பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. மீனாட்சி நான் சொல்றது புரிஞ்சுக்கல. கடைசியா ஒரு தடவை மீனாட்சி கிட்ட பேசி பாரு. இன்னும் டைம் இருக்கு. அவ மனச மாத்த முடியுமான்னு பாரு. அதுவும் நடக்கலனா